parents. Hygrivis Congo Academy provides an excellent atmosphere for your child to grow, enjoy schooling and learning and develop self-confidence. Sports for a healthy mind in a healthy body. Admission registration going on. Montessori and 1st standard to 8th standard. Hygrivis Congo Academy, CBSE, Day Kudalur, Dindigul district. Hygrivis Congo Academy, CBSE. We are enjoying Montessori teaching. Hygrivis Congo Academy is the multifaceted school, gaining practical knowledge in Montessori teaching. They are best at transforming our national language. Smart classroom towards digital India. We are literate in robotics too in Hygrivis School. High-tech labs for scientific experiments. Eminent training for competitive exams like NEET and IIT. Our teachers are well experienced and fluent in English. Our teachers are second parents. Hygrivis Congo Academy provides an excellent atmosphere for your child to grow, enjoy schooling and learning and develop self-confidence. Sports for a healthy mind in a healthy body. Admission registration going on. Montessori and 1st standard to 8th standard. Hygrivis Congo Academy, CBSE, Day Kudalur, Dindigul district. அன்பார்ந்த ஜெயம் டிவி நேயர்களுக்கு கொங்குநாடு கல்வி நிறுவனங்கள் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது கொங்குநாடு கல்வி நிறுவனங்கள் சுமார் 30 ஆண்டுகளாக இந்த கல்வி சேவையில் ஈடுபட்டுள்ளது. எங்களது நிறுவனங்களில் சுமார் 4000 மாணவர்களுக்கு மேல் பயின்று வருகின்றனர். நிறுவனத்தின் கீழ் 4 பள்ளிகளும் 2 கல்லூரிகளும் செயல்பட்டு வருகின்றது. இந்த கொங்குநாடு கல்வி நிறுவனத்தில் படித்த மாணவர்கள் பலர் பல்வேறு துறைகளில் இப்போது பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக மருத்துவத்துறை, சிவில் சர்வீஸ் எக்ஸாம், நிறைய ஆசிரியர்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், வெளிநாட்டில் பல மாணவர்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றனர். ஒரு நல்ல எதிர்கால சந்ததியினை உருவாக்குவதே நமது நிறுவனத்தின் தலையாக கடமையாக எடுத்து இந்த நிறுவனம் பணியாற்றி வருகின்றது. இந்த நிறுவனத்தின் கீழ் 2 ஆல்ரெடி ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு அங்க நாமக்கல்ல. இங்க இப்ப நம்ம டி கூடலூர்ல ஒரு ஹயக்ரிவஸ் கொங்குநாடு அகாடமி சிபிஎஸ்இ என்ற பெயரில் வரும் ஜூன் முதல் ஒரு பள்ளியை துவங்கி நடத்த ஏற்பாடுகள், கட்டடங்கள் பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையிலே எங்களது நிறுவனத்தில் நாங்கள் இந்த சிபிஎஸ்இ கல்விக்காக என்ன சிறப்பாக செய்ய முடியும் என்பதை பற்றி நான் பேசுவதற்காக இங்கு வந்துள்ளேன். பொதுவாக பெற்றோர்களுக்கு தங்களோட குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணுங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை இப்ப எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்குது. அது வசதி உள்ளவர்கள் இல்லாதவர்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. குறிப்பாக நான் பட்ட கஷ்டத்தை எனது குழந்தைகள் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்தின் பேரில் தனியார் பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளிலும் தங்களுடைய குழந்தைகளை சேர்த்து படிக்க வைத்து வருகின்றனர். இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அது நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன், அதாவது பாடங்களை நன்கு புரிந்து படிக்கிறது. மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதி மார்க் வாங்காம ஒவ்வொரு பாடத்தையும் நன்கு புரிந்து படித்து வருவதுதான் அந்த பேசிக்கா சொன்னா சிபிஎஸ்இ எஜுகேஷன். ஸோ இதை எங்க கல்வி நிறுவனத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்னரே மெட்ரிகுலேஷன் இருக்கும்போதே மெட்ரிகுலேஷன் ஸ்ட்ரீம்லேயே அந்த சிபிஎஸ்இ முறைகளை நாங்கள் கையாண்டோம். உதாரணமாக இந்த கிளாஸ்ல ரேங்க் கொடுக்கறது, எல்கேஜிலேயே ரேங்க் கொடுக்காம கிரேடிங் சிஸ்டம் கிட்டத்தட்ட 95 இருந்தே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த கிரேடிங் சிஸ்டத்தை ரெடியூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சின்ன கிளாஸ் குழந்தைங்க அந்த முழு புத்தகத்தையும் படிக்க முடியாதனால அந்த டேர்ம் சிஸ்டம் கொண்டு வந்தோம். மெட்ரிக்ல 3 டேர்ம் சிஸ்டமா வச்சு குழந்தைகளுக்கு அனைத்து பாடங்களையும் சில குறிப்பிட்ட கேள்விகளை மட்டும் படிக்காம ஃபுல்லா படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் எல்லாம் வச்சு நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம அந்த ஆங்கில வழி கல்விக்காக தான் பெற்றோர்கள் குறிப்பா இவ்வளவு பணத்தை செலவழிக்கிறது, இவ்வளவு ஆசையை காட்டுறது எல்லாமே அந்த ஆங்கில வழி கல்விக்காக தான். அந்த ஆங்கில வழி கல்வி என்பது ஒரு நகரப்புற பள்ளியையும் ஒரு கிராமப்புற பள்ளியையும் சேர்த்து பார்க்கும் பொழுது
நிறைய அந்த மாணவர்களிடையே நீங்க வித்தியாசம் உணர முடியும். படித்தவர்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். நகர்ப்புற மாணவன் ஒரு பெரிய பள்ளியில் படித்த மாணவனுக்கும் இப்ப ஈவன் நம்ம கரூர்லயே கூட படிக்கிற மாணவர்களுக்கும் அந்த டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த மாணவன் கிடையாது, அந்த பள்ளியும் அந்த பள்ளியில் போதிக்கின்ற ஆசிரியர்களும் தான். இது கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க, என் குழந்தை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துட்டோம், இங்கிலீஷே பேச மாட்டேங்குதுன்ட்டு. உடனே பள்ளிகள் கேட்கிற முதல் கேள்வி வந்து நீங்க ஆங்கிலத்தில் பேசினா தான் குழந்தைங்க பேச முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதான் நாங்க எங்க நிறுவனத்துல வந்து மாற்றி காட்டியிருக்கிறோம். எங்க நிறுவனத்தில் 4000 பேர் படிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4000 பேருமே கிராமப்புறத்தை சார்ந்த மாணவர்களாக தான் இருப்பார்கள். குறிப்பா பெற்றோர்கள் 4000 பேர்ல ஒரு 10 பேர் கூட வந்து சரளமா இங்கிலீஷ் பேச முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனா எங்க குழந்தைகள் அனைவருமே சரளமாக ஆங்கிலத்தில் உரையாடும் திறன் பெற்றுள்ளனர். அதற்கு காரணம் நாங்க அந்த நல்ல ஒரு ஸ்டீம் கரெக்டா அந்த பிளானிங் சிஸ்டமேட்டிக்கா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. குறிப்பா ஆசிரியர்கள் சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது. அதனால அந்த சுவரா ஒரு பள்ளியின் தூண்களாக நாங்க பார்க்கறது வந்து எங்களுடைய ஆசிரியர்கள் தான். நல்ல தரமான ஆசிரியர்கள், ஆங்கிலத்தில் புறமை பெற்றவர்களை வைத்து நாங்கள் அந்த சிறப்பான காரியத்தை செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு நிமிடம். ஹலோ, சொல்லுங்க. வணக்கங்க. எய்த் வரைக்கும் ஆரம்பிக்க போறோம். ஆமா 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 எல்கேஜில இருந்தே வந்து 8வது வரைக்கும் நாங்க இந்த வருஷம் வர ஜூன்ல ஆரம்பிக்க போறோம். அதுல வந்து அந்த எல்கேஜி யூகேஜிக்கு வந்து அந்த மாண்டிசரி சிஸ்டம் ஃபாலோ பண்ண போறோம். முழுமையா அந்த மாண்டிசரி சிஸ்டம் தான் நாங்க அங்க பண்ண போறோம். அதாவது அந்த மாண்டிசரி சிஸ்டம்ங்கிறது ஒரு மாதிரி அந்த இப்ப அரசு பள்ளியில அந்த செயல்வழி கற்றல்னு சொல்றாங்க இல்லீங்களா, அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதே இன்னும் கொஞ்சம் வேறுபட்ட முறையில் அது வந்து அந்த வெளிநாட்டுல மாண்டிசரிங்கிற ஒரு அம்மா வந்து உருவாக்கின சிஸ்டம் அது. அதில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அந்த பிற்காலத்துல வந்து அவங்களுக்கு அந்த பயம் இல்லாம ஒரு மாதிரி நல்ல அறிவு நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்க ஏதோ சயின்டிபிக்கா நிறைய நீங்க வெப்சைட்ல பார்த்தா கூட அந்த மாண்டிசரி பத்தி டீடைல்ஸ் இருக்கும். சோ அதுல டீச்சர்ஸ் ட்ரெயின் ஆனவங்களை வச்சு நாங்க அந்த மாண்டிசரி பண்ண போறோம். அது கேஜி, அதான் நம்ம எல்கேஜி யூகேஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அத ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிங்கிறது அது மாண்டிசரி லெவல் 1 2 3 அந்த மாதிரி. இல்ல ப்ரீகேஜிக்கு வந்து விஜயதசமியில தான் போடுவோம். இப்ப வந்து அந்த 3 வயது முடிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இப்ப போடுறோம். இல்ல அந்த ஜூன் 31க்குள்ள வந்து 3 வயசு முடிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த 10th எழுதும் போது அந்த ஏஜ் பிரச்சனை எல்லாம் வராது. சொல்லுங்க. இல்ல இல்ல எல்லாமே புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே ஸ்கூல்லயே தான் தருவோம். மொத்தமா நாங்களே எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். அந்த எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் நாங்க ஒரு பெரிய புஸ்தக மூட்டையெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம். அது வந்து அந்த ஒவ்வொரு வயசுலயும் குழந்தைங்க என்ன கத்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பிளான் பண்ணி கொடுப்போம். ஓவர்லோடு கொடுத்து சின்ன வயசுல எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம்லாம் பண்ண மாட்டோம். நன்றிங்க. ஓகே. சோ அதனால வந்து நம்ம அந்த இங்கிலீஷ் கல்வி ஆங்கில கல்வி வந்து முறையா வந்து முறையான டீச்சர்ஸ் வச்சு சொல்லி கொடுத்ததுல நீங்க அந்த விளம்பரத்துல கூட பார்த்திருக்கலாம். எங்க குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளூயண்டா அது நேச்சுரலா எடுத்தது. அது வெறும் ஒன்றும் வேற குழந்தைங்களை வச்சு பண்ணது இல்லை. அந்த நீங்க இங்கிலீஷ் மட்டும் பார்க்காதீங்க, அந்த அக்சென்ட்டையும் பாருங்க. அந்த இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷனை அவங்க எப்படி ஒரு வில்லேஜ்ல ஒரு படிக்காத வீட்டு குழந்தை வந்து இந்த அளவுக்கு பேசுது அப்படின்னாக்கா அது நம்ம பள்ளியினுடைய ஒரு முயற்சி தான்ங்கிறத நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள மிகவும் பெருமை கொள்கிறேன். அதே மாதிரி அந்த குழந்தைங்க கிராமப்புற குழந்தைங்களும் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வந்து வசிக்கிறத டவுன்ல கூட வசிக்கலாம். பட் ஆனா பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளூயண்டா பேசுவோமான்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம குழந்தைங்க பேசுறாங்க, அதான் எங்களுடைய சிறப்பு. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க.
நல்லதுங்க, சொல்லுங்க. சரிங்க. அதாவது மெட்ரிக் படிச்சுட்டு சிபிஎஸ்சி படிக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வராதுங்க. அதாவதுங்க மெட்ரிகுலேஷன்ங்கிறது அது ஒரு, அதாவது பாடத்தினுடைய சிலபஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த கல்வியில முறைகள் வந்து இந்த பரீட்சை நடத்துறோம் இல்லைங்களா, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து இது வேற மாதிரி இருக்கும். அது வந்து மெட்ரிகுலேஷன்ல வந்து பாடம் நடத்திட்டு கேள்வி பதில் எழுதி போட்டு அவங்க வந்து பரீட்சை வைப்பாங்க, படிச்சுட்டு பார்க்காம வந்து எழுதி காட்ட சொல்லுவாங்க. இது சிபிஎஸ்சில வந்து அந்த புக்கை நல்லா தரவா படிச்சுட்டு அந்த குழந்தை அதை புரிஞ்சுட்டு பொதுவாக இந்த புக்ல பின்னாடி நீங்க படிக்கும் போதெல்லாம் இருக்கும், அந்த கேள்வி பதில் பின்னாடி கொடுத்திருப்பாங்க, கேள்விகள் மட்டும், அந்த கேள்விகள் மட்டும் கேட்காங்க. பொதுவா கேள்விகள் கேட்கும்போது அந்த குழந்தை என்ன படிச்சதோ படிச்சதை வச்சு ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். சோ அந்த ட்ரைனிங் வந்து நம்ம ஸ்கூல்ல கொடுத்துறோம். அப்படிங்கும்போது நீங்க அந்த மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி மாறதுனால ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அதே மாதிரி இப்ப நம்ம கிட்ட வர்ற நிறைய குழந்தைகள் அட்மிஷன் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஒரு சுமாரா தான் இருக்காங்க. சோ அதை நாங்க ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுவோம். ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச வந்துடணும், அதே மாதிரி நல்லா வேகமா படிக்க வந்துடணும் குழந்தைகளுக்கு புக்கை. சோ இந்த ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணுவோம், அது தமிழா இருந்தாலும் சரி ஆங்கிலமா இருந்தாலும் சரி. இல்ல எல்கேஜி வந்துங்க, எல்கேஜி பொறுத்த வரைக்கும் குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் 3 மாசம் சந்தோஷமா ஸ்கூலுக்கு வந்து பழகணும். அந்த வந்து பழகும் போதே அந்த பேசுற ட்ரைனிங் கொஞ்சம் கொடுப்போம். இப்ப நீங்க வந்து வெளியூருக்கு போறோம், நம்ம ஹிந்தி வந்து 2 மாசத்துல கத்துட்டு வந்துடும் பேசுறதுக்கு, நம்ம புக்கெல்லாம் படிக்கிறது இல்ல. அந்த மாதிரி உங்க குழந்தைக்கு வந்து அந்த இங்கிலீஷ் பேசுற பழக்கத்தை கொஞ்சம் கொடுத்துருவோம். அடுத்தாப்புல ஒரு 2 மாசம் கழிச்சு தான் அந்த எழுத்துக்களையே நாங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்போம். மற்ற ஸ்கூல் மாதிரி போன உடனே அடிச்சு மிரட்டி உட்கார வச்சு அதை எதை எழுத வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். குழந்தை வந்து ஸ்கூலுன்னு நினைச்சா சந்தோஷமா வரணுங்கிற மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணுவோம். நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அதாவது வந்துங்க இப்ப வந்து அதுதான் பிரச்சனையே. இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு எதனால விரும்பி வர்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம் வருது இல்லீங்களா, நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட புரிஞ்சு படிக்கிறவங்க தான் எழுத முடியும். இப்ப பையன் 200க்கு 200 கூட வாங்கியிருப்பான், 1150 கூட வாங்கியிருப்பான் பிளஸ் 2ல. ஆனா அந்த பையனால அந்த நீட் எக்ஸாம் எழுத முடியாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இவங்க படிச்ச முறை என்னன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து படிக்கிற பாடத்துக்கு கேள்வி பதில் இருக்கும், அந்த கேள்வி பதில படிச்சு தப்பு இல்லாம எழுதி காமிச்சா ஃபுல் மார்க், அவ்வளவுதான். ஆனா அது வந்து பாடத்தை படிச்சுட்டு அந்த பாடத்துக்குள்ள துருவி கேள்வி கேட்பான், அந்த கேள்வியை பையன் புரிஞ்சிருந்தாதான் எழுத முடியும், மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ ரெண்டுக்கும் இவ்வளவு மெயினான வித்தியாசம் இருக்கிறதுனால நாலேஜ் நல்லா இருக்கும், பையனுக்கு சப்ஜெக்ட் டெப்த் நல்லா இருக்கும், நாலேஜ் நல்லா இருக்கும். இந்த பக்கம் நம்ம தமிழ்நாடு பேட்டர்ன்ல டோட்டல் மார்க் மட்டும்தான் இருக்கும். ஆனா பையன் ஒரே பையன் தான், நீங்க பையன் வந்து முடியாத பையன்லாம் சொல்ல முடியாது, ரெண்டு சிஸ்டம் வேற வேறையானது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து மெடிக்கல் வந்து ஒரு 5000-10,000 பேருக்கு கிடைக்குன்னு வச்சுங்க தமிழ்நாட்டுல. மீதி ஸ்டூடெண்ட் எல்லாமே இப்போ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் போனா கூட நாளைக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறான், ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறான், எல்லாத்துக்குமே இந்த சிபிஎஸ்சியில படிச்சுட்டு வர்ற பையனுக்கு வந்து ஒரு கேள்வியை கேட்டு புரிஞ்சு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவான். ஆனா நம்ம பையன் புக்கை கொடுத்து படிச்சீங்கன்னா 1/2 மணி நேரத்துல அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி காட்டுவான். அந்த ட்ரைனிங் தான் அவனுக்கு ஆயிருக்கும். அதான் மெயினான வித்தியாசம். பாடங்களை புரிஞ்சு படிக்கிறது சிபிஎஸ்சி, அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி காட்டுறது நம்ம தமிழ்நாடு சிஸ்டம். அதனால ஃபியூச்சர் என்னங்க, ஆமா என்சிஆர்டி அந்த புக் தான் நம்ம வாங்கி தர போறோம். மத்திய அரசாங்க புக் தான் கொடுக்க போறோம். அதுக்கு மேல 1-2 புக் கொடுப்போம், பட் மெயினா அந்த புக் தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, நன்றிங்க. அப்புறம் ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம இங்கிலீஷ் நம்ம 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 சக்சஸுக்கே காரணம், ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு இன்னொரு லாங்குவேஜோட ஹெல்ப் தேவையில்லை. பாத்தீங்கன்னா வந்து பாடம் நடத்தும் போதே நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல நீங்களே கேட்டு பாருங்க, குழந்தைங்கள தமிழ்லயும் நடத்துவாங்க, இங்கிலீஷ்லயும் நடத்துவாங்க, மறுபடியும் தமிழ்லயும் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா எங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும்
டைரக்டா இங்கிலீஷ்ல நடத்தினாவே அவங்களால புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த இதை வளர்த்துருவோம் நாங்க பேசிக்காவே. நாங்க ஆரம்ப காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அதை கொண்டாடும் போது ரொம்ப பெரிய பிரச்சனை. தமிழ்ல சொல்லாத பையனுக்கு எப்படி பாடம் புரியும் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட மீட்டிங்ல பயங்கரமா ஆர்கியூ பண்ணி சத்தம் எல்லாம் போட்டாங்க. நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க, நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். சோ அதனோட எஃபெக்ட் இப்போ ஈவன் எங்க குழந்தைங்க வந்து இப்ப பல்வேறு காலேஜ்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல எல்லாம் அந்த கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவாவோ ஒரு கம்பேரிங் பண்ற இடத்துலயோ எங்க பையன் இருக்கான். அதுக்கு ஒரே காரணம் வந்து அவன் பேசிக்கலா இங்க கத்துக்கிட்டது தான். ரெண்டாவது எப்பவுமே ஒரு ஸ்கூல் தான் பேஸ் படிப்புல. காலேஜ்ல எல்லாம் வந்து போய் எந்த பையனும் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்கிறது வேற. பொதுவா நான் சொல்றது ஸ்கூல்ல வந்து ஆங்கில அறிவையும் பேசிக் அறிவையும் நல்லா வளர்த்துக்கிட்டாதான் பின்னாடி எப்பவுமே அவனுக்கு யூஸ் ஆகும். இப்ப நீங்க ஒரு காலேஜில் நல்லா போய் நல்லா எமினட்டா நல்லா இருக்கிற பையன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் எந்த ஸ்கூல்ல படிச்சான்னு நீங்க கேட்கலாம். அந்த ஸ்கூல் தான் அவனுக்கு பேசும். காலேஜ்ல போய் அந்த அளவுக்கு எல்லாம் இதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சோ அதுக்காக இப்ப நம்ம வந்து எப்படி இங்கிலீஷ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோமோ அதே மாதிரி இன்னைக்கு நடக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிற பல குழந்தைகளுக்கு தமிழை வாசிக்கவே தெரியாது. கம்ப்ளீட்டா தப்பா தான் எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்ல. இப்ப நம்ம அப்படி இல்ல, ஃபுல்லாவே வந்து தமிழுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். நம்ம குழந்தைங்க வந்து தமிழ்லயும் தப்பு இல்லாம படிக்கணும், பார்த்தே படிக்க தெரியுமா? நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். சோ அதுக்காக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். அதே மாதிரி ஹிந்தி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொடுக்கறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களோட எய்மே வந்து ஹிந்தி வந்து நல்லா வேகமா நல்லா பேச பழகிக்கணும், எதையாவது கொடுத்தா பார்த்து வேகமா படிக்கணும். அந்த எய்ம்ல தான் நம்ம அந்த ஹிந்தியை அவங்களுக்கு சொல்லி தரோம். எப்படி இங்கிலீஷ் வந்து பேச வைக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்தியும் ஸ்போக்கன் தான் முக்கியம். இப்ப நம்ம இருந்து எல்லாரும் நார்த் இந்தியா போனோடனே உடனே ஹிந்தியில யாரும் டெஸ்ட் வைக்கிறது இல்ல, பேச முடியல, அதுக்காக தான் கஷ்டப்படுறாங்க. சோ அதனால அந்த வகையில தான் நம்ம அதுக்கும் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் இன்னொன்னு, இப்ப இந்த நம்ம சிஸ்டத்துல வந்து பாடங்களை படிச்சு படிச்சு பார்க்காம அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி காட்டுறதுனால ஓன் ரைட்டிங்கே இல்லாம போயிருது. சொந்தமா எழுதுற திறமையே தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ இல்லாம போயிருது குழந்தைங்களுக்கு. அதனால இப்ப அதுல எங்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சிபிஎஸ்இ அது கிடையாது. நாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு ஆன்சர் எல்லாம் கொடுக்க மாட்டோம், பாடத்தை நடத்தி விட்டுருவோம். அவன் போய் நைட்டு கொஸ்டின் கொடுத்தா வீட்டுல அவனா புக்கை பார்த்து தேடி எழுதிட்டு வந்து காமிக்கணும். அதை டீச்சர்ஸ் திருத்தி கொடுக்கணும். அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா டீச்சர்ஸ் டெய்லியும் திருத்தி தர்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் அதை நாங்க வந்து ஒரு முறையா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு லெவல் இருக்குது. முன்னாடி பேசின பேரண்ட் கூட கேட்டார், அந்த கேஜி பத்தி கேட்டாரு. நான் அப்ப சொல்லும் போதே சொன்னேன், ஃபர்ஸ்ட் கேஜிக்கு வந்து குழந்தைங்க ஆசையா வரணும் ஸ்கூலுக்கு அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொன்னேன். சோ அந்த வகையில நாங்க என்ன செய்யறோம்னா எல்கேஜி யூகேஜி பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல ஸ்கூலுக்கு வந்து பழகி எழுத்துக்களை கத்துக்கிட்டா போதும். அப்புறம் ஹேபிட்ஸ், அது எல்கேஜில இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில வீட்டுல ஒரு சில ஹேபிட்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஸ்கூல்னு வரும்போது அந்த ஹேபிட்டை வந்து கரெக்டா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க முறையா அதை வந்து கத்துக் கொடுப்போம். அடுத்தது 1 to 3rd, அந்த 1வது இருந்து 3வது வரைக்கும் பிராக்டிஸ் டைமிங். அது நாம என்ன சொல்றோமோ அதை திரும்ப குழந்தைங்களை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறது, பார்த்து படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஃபண்டமெண்டலா சில விஷயங்கள் தான். அவங்களை எவ்வளவு மனப்பாடம் பண்ணி திரும்ப எழுதி காட்ட முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறதே கிடையாது. அப்படி பார்த்தாவே இருக்கிற குழந்தைகள்ல பாதி பேர் வந்து டல்லஸ் ஆயிடுவான். குழந்தைகளை நிறைய பேர் படிப்புல டல்லஸ் முத்திர குத்துறதுக்கு முக்கியமான காரணமே இந்த விஷயம் தான். நம்ம ஏதாவது வந்து நிறைய அவங்களுக்கு வேலை கொடுத்து மனப்பாடம் பண்ணி எழுதி காட்டுங்க மார்க் போடுறோம்னு பண்ணாவே பாதி குழந்தைங்க எப்படியோ படிச்சிடும். மீதி எல்லாம் பாவம் ஒண்ணும் முடியாது, வீட்டுல ஹெல்ப் பண்ண முடியாத குழந்தைங்கலாம் அப்படியே டவுன் ஆயிரும். ஒன்ஸ் ஒரு குழந்தை யூகேஜி 1வது லெவல்லயே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அது பெரிய கிளாஸ் வரைக்கும் அப்படியே தான் போகுது. ஏன்னா மனசுல தாழ்வு மனப்பான்மை வந்துருது. முதல்ல குழந்தைகளுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாம கொண்டு வர வைக்கிறது தான் ஒரு நல்ல ஸ்கூல். சோ இந்த இதை தான் நம்ம மேனேஜ்மெண்ட்ல ஒரு கிரிட்டீரியா வச்சு பண்றோம். அடுத்தாவில் இந்த 3வது வரைக்கும் பிராக்டிஸ் ஏரியா, 4, 5 தான் புரிஞ்சு படிக்க ஆரம்பிப்பாங்க குழந்தைங்க. பாடம் நடத்துறத என்ன ஏது அப்படின்னு புரிஞ்சு படிக்கிற ஏரியா வந்து 4th and 5th. அதுக்கப்புறம் 6th to 8th குழந்தை தானா படிக்கணும். அவன் புக் எடுத்து வச்சு அவனே ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும். சோ அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு அந்த பழக்கங்கள் வந்துடணும். சோ இது எல்லாமே ஒரு ஸ்கூல் தான் கொடுக்க முடியும்.
பொதுவா பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லும் போதே நீங்க நல்லா மிரட்டி வைங்க, அடிச்சாலும் பரவாயில்ல, குழந்தை மட்டும் படிச்சா போதுமாங்க. ஸ்கூல்ங்கிறத அடிச்சு மிரட்டி வைக்கிறதுக்காக ஸ்கூல் இல்லை. இப்போ நாங்க அதுதான் நான் எங்களுடைய பாலிசிஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இங்க வந்து நம்ம ஹேபிட் சொல்லி தரலாம், மரியாதையா இருக்க சொல்லி தரலாம். நாங்க என்ன சொல்லுவோம்னா, டீச்சருங்களை பார்த்து குழந்தைங்க மரியாதையா இருக்கட்டும், ஆனா பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்பதான் வந்து அவங்க வந்து ஒரு மென்டல் ஃப்ரீயா டீச்சர் சொல்றதை கேட்பாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அது வந்து 10th 12th முடிக்கும் போது தான் அவன் என்னவா போறான்னு அவன் முடிவு பண்ணுவான். இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத நம்ம ஊக்குவிக்கணும். ஒரு குழந்தை வந்து நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கிட்டு இருக்கோம், இன்னொரு குழந்தை வேற இதுலயே இன்ட்ரெஸ்ட் காட்டும், படிப்புல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். அது அந்த வேற இதுலயே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மோட்டிவேட் பண்ணி விட்டோம்னா தான் அந்த குழந்தை நானும் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு வந்து ஒரு கெத்தா இருக்கும். அதர்வைஸ் என்ன வண்டி தாழ்வு மனப்பான்மை வந்துடும். கிளாஸுக்கு ஒரு 4-5 பையன் மட்டும்தான் ஒரு ஹீரோ மாதிரி இருப்பான், மற்ற பசங்க பூரா வந்து ஒரு மாதிரி அமுக்கப்பட்ட மாணவர்கள் மாதிரியே அந்த மொதல் பெஞ்சிலேயே உட்கார மாட்டான், இல்லை போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்குவான் பையன். ஸோ அந்த சைக்காலஜி எல்லாம் வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் பண்ணுவோம். எங்களோட எய்மே மெயினாக வந்து அந்த டல்லர்ஸ் யாருன்னு இருக்கக்கூடாது. அதாவது மென்டலி ரிட்டையர்டு, அவன் வந்து மன வளர்ச்சி குன்றிய பையன், அவனுக்கு பேசவில்லை, பிசிக்கலி ப்ராப்ளம் இருக்குது, அப்படிங்கும்போது வேணா நம்ம கொஞ்சம் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குன்னு தனியா ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. கொங்குநாடு அகாடமி CBSE. We are enjoying Montessori teaching. High-Rivers Kongu Academy is the multifaceted school. Gaining practical knowledge in Montessori teaching. They are best at Rashtra our national language. Smart classroom towards digital India. We are literate in robotics too in High-Rivers School. High-tech labs for scientific experiments. Eminent training for competitive exams like NEET and IIT. Our teachers are well experienced and fluent in English. Our teachers are second parents. High-Rivers Kongu Academy provides an excellent atmosphere for your child to grow, enjoy schooling and learning and develop self-confidence. Sports for a healthy mind in a healthy body. Admission registration going on. Montessori and 1st standard to 8th standard. Higher Grievers Kongunadu Academy CBSE. Day Kudalur, Dindigul district. அதனால குழந்தைகளை வந்து நம்மளே டல்லர்ஸா ஆக்கக்கூடாது. அது பேரண்ட்ஸ் யாரும் ஆக்குறது இல்ல. இந்த ஸ்கூல்ல வந்து மார்க்கு, இந்த ரேங்கிங்கு, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசையா படிக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து பிரில்லியன்ஸ் நம்ம பேர் வச்சிடறோம், அவ்வளவுதான். இல்ல பிரில்லியன்ட்ங்கிறது வந்து மெயினா அந்த மூளை சம்பந்தப்பட்டது கிடையாது. பொதுவா வந்து அந்த குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். படிப்புல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அது நல்ல ரேங்கிங், நல்லா படிக்கிற குழந்தையா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து விட்டுருச்சு அப்படின்னா அந்த குழந்தை டல்லு, படிப்பு வர்றதில்ல, அவனுக்கு ஒண்ணுமே ஏறதில்ல, இப்படியே சொல்லி அவங்க ஆமா எனக்கு ஏறதில்லைன்னு அவங்களும் அதை அப்படியே ரிஸ்க் எடுக்காம விட்டுறாங்க. ஆனா பெற்றோர்கள் ஆகிய நம்ம குழந்தையால முடியுங்கிறத நம்ம வந்து எந்த இடத்துலயும் விட்டுறக்கூடாது. குறும்பு பண்றதுங்கிறது வேற. குறும்பு இல்லாத குழந்தை எதுவுமே இருக்காது. விளையாடுற நேரம் விளையாடலாம், படிக்கிற நேரம் படிச்சுக்கணும். இப்ப இன்னும் ஒரு பிரச்சனை இந்த இங்கிலீஷ் மீடியத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நிறைய குழந்தைங்க எதெல்லாம் வந்து டல்லுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த புக்கை பார்த்தே படிக்க தெரியாது. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க. ஒரு 4வது படிக்கிற குழந்தை 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் 5 வருஷம் மேல படிச்சிருச்சு. ஆனா அதை பார்த்தே வாசிக்க தெரியலன்னா அந்த குழந்தையால எப்படி படிக்க முடியும்? சோ இதுக்கு வந்து பெற்றோர்கள் காரணமே கிடையாது. அந்த எல்கேஜில ஆரம்பிச்சு ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு வரையறை, அது கரெக்டா பண்ணிட்டு வந்திருந்தா அந்த குழந்தை இன்னைக்கு அந்த பார்த்து படிக்க முடியாம இருந்திருக்காது. அது வந்து எவ்வளவு மார்க் வாங்குறதுங்கிறது குழந்தை நல்லா கஷ்டப்பட்டு படிச்சா அதிக மார்க் வாங்க, அது வேற. படிக்கணும்னு நினைச்சா கூட படிக்க முடியாது ஆகி போயிருது. அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு 5வது 6வது வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லி கொடுத்தெல்லாம் படிக்க வைக்கிறது கஷ்டம். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார், கேக்குது. என்ன ஹலோ சொல்லு. ஸ்கூல் நீங்க ஹலோ எந்த கிளாஸுங்க? 10th
இல்ல 10th எப்படி எங்களுக்கு இப்ப இந்த எங்க ஸ்கூல்ல வந்து 8th வரைக்கும் தான் அட்மிஷன். அடுத்த வருஷம் தான் 9th வரும். ஒவ்வொரு வருஷம் ஒரு கிளாஸா தான் மேல போக முடியும். இப்ப வந்து 8th வரைக்கும் தான், அதுக்கு அடுத்த வருஷம் 9th, அதுக்கு அடுத்த வருஷம் 10th, 11th, 12th வரைக்கும் அப்படி போகும். ஓகே, வேற ஏதாவது டவுட் இல்லைங்களா? இல்ல அது இந்த நிகழ்ச்சியில் இல்ல, நீங்க வேற நிகழ்ச்சி இருக்கும், பாட்டு கேட்கற நிகழ்ச்சி தனியாக்க போடுங்க. ஓகே, நன்றி. சோ அதனால அந்த குழந்தைகளுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்து நம்ம வந்து அந்த டல்லர்ஸ் ஆக்காம கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை. அது அந்தந்த ஏஜ்ல பண்றது அந்தந்த ஏஜ்ல கரெக்டா பண்ணிடணும். உதாரணத்துக்கு கூட அரசாங்கத்துல வந்து 8வது வரைக்கும் ஆல் பாஸ் போட சொன்னாங்க. இப்ப ஏதோ 5வது வரைக்கும் போட்டுடலாம், அதுக்கு மேல ஃபெயில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து அரசுக்கு எல்லாம் ஐடியா சொல்றதுக்காக நான் சொல்ல, பொதுவாவே வந்து ஒரு குழந்தைக்கு பிரச்சனை எல்கேஜியில் இருக்குது அப்படின்னா அங்கேயே தீர்த்து விட்டுறணும். யூகேஜிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா முடிச்சு விட்டுறணும். அங்கேதான் முடிக்காம கொஞ்சம் மேல ஏத்தி விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன எஃபர்ட் போட்டாலும் அதை சரி பண்ண முடியறது இல்ல. அதான் பிராக்டிக்கல் நிலைமை. ஆனா குழந்தைங்களை வந்து ஒரு வருஷம் லேட்டா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சா லோயர் கிளாஸ்ல படிக்க வைக்கிறதே நல்லது. பெரிய கிளாஸ் கொண்டு வந்தா நம்ம எதுவுமே மாத்த முடியாது. ஆனா பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் படிக்கட்டும் சார், ஒரு 7வது 8வது வந்ததுக்கு அப்புறம் அது வந்து தானா படிச்சுக்கும், தானாவெல்லாம் படிச்சுக்கும், தமிழ் மீடியம் இருந்தா கூட படிச்சுக்கும், இங்கிலீஷ் மீடியத்துல எல்லாம் பாவம் படிக்க தெரியாம குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அது நம்ம கண் கூட பாக்குறோம். அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல வந்து அந்த நீட் கோச்சிங், அந்த 6வதுல இருந்து நீட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இப்பெல்லாம் நீங்க வெளியில கேட்டீங்கன்னா தெரியும், அந்த நீட்ல வந்து ஆல் இண்டியா லெவல்ல வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த 6வதுல இருந்தே கோச்சிங் படிச்ச வந்த ஸ்டூடெண்ட் தான் வர முடியுது. இப்பெல்லாம் வந்து நம்ம 12வது முடிச்சுட்டு இந்த வருஷம் நீட் கட்டாயங்கிறதுனால இப்ப நிறைய பேர் இந்த 2 மாசம் கிராஸ் கோர்ஸ் எல்லாம் போய் படிக்கிறாங்க. பட் அவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு மார்க் வாங்கி எந்த அளவுக்கு வர முடியுங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க சிபிஎஸ்இ புக் படிச்ச பையன், அவன் ரெகுலரா 6th இருந்து கோச்சிங் எடுத்திருக்கான், அந்த காம்படேட்டிவ் கொஸ்டின்ஸே பார்த்திருக்கான். இவங்க அதையே கண்ணில் பார்க்காம திடீர்னு 2 மாசத்துல போய் கண்ணில் பார்த்து பாவம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க. ஆனா இவங்களால கேப்பபிளான குழந்தைங்க தான், ஆனா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை. அதனால இப்ப திடீர்னு இப்படி ஒண்ணு கொண்டு வந்ததுனால அவங்களால மேக்கப் பண்ண முடியாத நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. 2வது, நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டெய்லி கேம்ஸ் கொடுப்போம். குழந்தைகளுக்கு வந்து டெய்லி ஒரு பீரியட் வந்து கேம்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ காலையில வர்றாங்கன்னா எல்லா பீரியடுமே படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. கொஞ்ச நேரம் அவங்க கிளாஸ்மேட்ஸ் கூட ஜாலியா விளையாண்டாதான் அவன் வந்து ஸ்கூலை வந்து ஒரு இதா நினைப்பான், அவனுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுக்காக டெய்லியுமே கேம்ஸ் கொடுப்போம். அதனால நம்ம இப்ப எல்லா வசதிகளுமே நம்ம இதுல ஸ்கேட்டிங் முதல் கொண்டு எல்லாமே நம்ம பள்ளியில் வந்து நாங்க அடுத்த வருஷமே கொடுக்க போறோம். அதே மாதிரி இந்த ஹேபிட்ஸ் பத்தி முன்னாடி சொன்னேன். எப்பவுமே வீட்டு விஷயங்களை வந்து ஸ்கூல்ல டீச்சர் கேட்டா பையன் வந்து ரொம்ப ஆசையோட பதில் சொல்லுவான். வீட்டுல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா அவன் ஆசையோட பதில் சொல்லுவான். படிக்கிறத கேட்டாதான் அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை. சோ அதனால அந்த ஹேபிட்ஸ் வந்து டீச்சர் சொன்னாங்கன்னா நிச்சயமா குழந்தைங்க கேட்கும். இப்படிதான் இருக்கணும், சாப்பிடும்போது எதையும் எடுத்து வெளியில வைக்க கூடாது, சாப்பிட்டனுடைய பிளேட்டை நீயே கழுவிக்கணும் அப்படின்னு வந்து இந்த பண்பாடுகள் வந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம குழந்தைகிட்ட வந்து ரொம்ப குறைவா தான் இருக்குது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு நம்மளுடைய ஆசைகள் தான். நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தை கஷ்டப்பட வேண்டாம் நம்ம நினைக்கிறோம், தப்பு இல்லை. ஆனா அது எப்படி வளர்த்துறதுன்னு தப்பா பண்ணிட்டோம்னா நமக்கே பின்னாடி அது தீங்காயிருது. ஹலோ சார், வணக்கம் சார். நான் ஜல்லிக்கட்டுல பேசுறேன். சொல்லுங்க. இப்ப ஸ்டேட் போர்டும் மெட்ரிகுலேஷன் கிடையாதுங்க, எல்லாமே சமச்சீர் ஆக்கிட்டாங்க. சிபிஎஸ்இங்கிறது தனி ஒரு பாடத்திட்டம், அது மத்திய அரசு பாடத்திட்டம், இது நம்ம தமிழக அரசு பண்ண பாடத்திட்டங்க. பாடத்திட்டங்கிறது புக்கு நீங்க படிக்கும்போது படிச்ச மாதிரி இதுல 2 பாடங்கள் வித்தியாசம் இருக்கலாம். இதுல தலைப்பு 2 வேற இருக்கலாம், அதுல 2 வேற தலைப்பு இருக்கலாம். அது ரொம்ப வித்தியாசம் சொல்ல முடியாது. சிபிஎஸ்இக்கும் மெட்ரிகுலேஷனுக்கும் சிலபஸ்ல ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் சிபிஎஸ்இ நான் முன்னாடியே சொன்னேன், அதுல வந்து பாடங்களை முழுமையா படிச்சு அதுல கேள்விகள் வந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க. இப்ப நம்ம பாடத்திட்டத்துல வந்து சமச்சீர்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடியே கேள்வி இருக்கும், புக்கு பின்னாடி கேள்வி இருக்கும். அந்த கேள்வியில ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம், அந்த கேள்விக்கு வந்து நோட்ஸ் கொடுத்து நோட்டு போட்டு எழுதி வச்சு ஆன்சர் கொடுத்து வச்சிருக்கோம்.
குழந்தைங்க அந்த கேள்விகளை பூரா படிச்சு 2 தடவை எழுதி பார்த்து எக்ஸாம்ல போய் ஒரு தப்பு இல்லாம எழுதிச்சுன்னா ஃபுல் மார்க், 100க்கு 100 அப்படின்னு போட்டு விட்டுறோம். ஆனா இதுல 100க்கு 100 வாங்கின பையன் சிபிஎஸ்சில ஒரு 60 மார்க் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் 2 பேர்த்தையும் ஒன்னா கூப்பிட்டு கூற வச்சு அந்த சப்ஜெக்ட்ல நம்ம பேசணும்னா அந்த 100க்கு 60 மார்க் வாங்குற பையன் பண்ற ஆன்சர் அளவுக்கு 100 மார்க் வாங்குற பையன் பண்ண முடியாது. இவன் புரிஞ்சு படிக்கிறான், இவன் வந்து மனப்பாடம் பண்ணிடுறான். இது வந்து பையனுடைய தப்பு இல்ல, நான் அதான் திருப்பி திருப்பி சொல்றேன். அவனுக்கு அப்படிதான் போதனை முறை இருக்குது, அதனால அவன் அப்படி பண்றான். பின்னாடி கலெக்டர் ஆகிறான், தமிழ் மீடியம் படிச்ச பசங்க கலெக்டர் ஆயிடுறாங்க, இங்கிலீஷ் மீடியம் படிச்சவன் எல்லாரும் கலெக்டர் ஆகலைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. அது வந்து எப்படின்னா அவன் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய தனிப்பட்ட முயற்சி, அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா இப்ப நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சவன் தான், நான் வந்து என்னால இப்ப சரளமா இங்கிலீஷ்ல பேச முடியும்னா நான் காலேஜ் முடிச்சு கல்லூரியில் ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆசிரியர் வேலைக்காக நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். இப்ப இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஒரு பையன் எம்எஸ்சி படிக்கிறான், எம்எஸ்சி படிக்கிற பையனை செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணிக்க முடியல. அந்த பையன் எத்தனை வருஷம் இங்கிலீஷ் படிச்சிருக்கானா கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் இங்கிலீஷ் படிச்சிருக்கான். 18 வருஷம் இங்கிலீஷ் படிச்சு ஒரு வாய் திறந்து பேச முடியறது இல்ல. நம்மகிட்ட டீச்சர் வேலைக்கு வர்றாங்க, எம்ஏ லிட்டரேச்சர் படிச்சுட்டு வர்றாங்க, எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு வர்றாங்க. அவங்களாலேயே ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸா தப்பு இல்லாம இங்கிலீஷ் பேச முடியல. தாராளமா பண்ணிக்குவாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா போன கிளாஸ்ல என்ன படிச்சாங்கிறது இப்ப தேவையில்லை. அவன் எந்த கிளாஸா இருந்தாலும் சரி. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு 7th கொடுக்கறோம்னு வச்சுங்க, மெட்ரிக்ல இருந்து சிபிஎஸ்சி வரான் பையன், வர்றான் அதே வச்சுங்க உதாரணத்துக்கு. அவன் 3வதுல வந்து அந்த கேள்வி பதில படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதியிருப்பான். இங்க 4வது வரும்போது நம்ம சிபிஎஸ்சி புக்கு கையில தர்றோம், கொடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு பாடத்தை நடத்தி அந்த புக்கு பாடத்தை தரவா படிக்க சொல்லுவோம். புரியும்படி சொல்லி கொடுத்துட்டு தரவா படிச்சுட்டு அவனை வந்து சில கேள்விகள் கேட்போம். அவன் ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவான். அவன் இது ஒரு சுமையா நினைக்க மாட்டான். ஆனா அதான் சொல்றேன் கேட்டுங்க. அதாவது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து இப்ப என்ட்ரன்ஸ் எழுதி மெடிக்கல் சீட் தர போறாங்களா இல்ல மார்க் வச்சு தர போறாங்களான்னு இன்னைக்கு வரைக்கும் முடிவு இல்லாம இருக்கு. நம்ம அரசாங்கம் வந்து நாங்க என்ட்ரன்ஸ் இல்லாம மார்க் வச்சு தான் கொடுக்கணும்னு போராடுறாங்க. ஆனா மத்திய அரசாங்கத்துல தெளிவா வந்து இந்தியா பூரா ஒரே சட்டம் போட்டாங்க, என்ட்ரன்ஸ் கம்பல்சரின்ட்டு. அப்படிங்கும் போது இன்னைக்கு நம்ம வந்து 200 கட் ஆஃப் வாங்கினால் கூட இன்னைக்கு இந்த ரூல் படி மத்திய அரசாங்கம் மாத்தாத வரைக்கும் நம்ம அந்த நீட் எக்ஸாம் தான் போய் எழுத போயாகணும். சோ அதனால எதிர்காலத்துல வந்து புரிஞ்சு படிக்கிற மெத்தட்ல போறதுதான் இப்ப இந்த மெடிக்கல் வந்து எத்தனை பேர் ஆக முடியுதுங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு பையனுக்கு 2 பையனுக்கு 4-5 பையனுக்கு தான் கிடைக்குது. பெரிய ஸ்கூல்ல வந்து 10-20 பேருக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்க. ஒரு 100 பேர் படிக்கிற இடத்துல ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கு தான் கிடைக்குது மெடிக்கல். மீதி பையனெல்லாம் வந்து ஒரு இன்ஜினியரிங் போனா இன்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கு வந்து ஏகப்பட்டதற்கு நீங்க நினைச்ச பக்கம் போய் சேர்ந்துக்கலாம். ஆர்ட்ஸ் காலேஜ் நிறைய இருக்குது, நினைச்ச பக்கம் போய் சேர்ந்துக்கலாம். எங்களுக்கு ஒரு கல்லூரி பேராசிரியர் நான் சொல்றேன், எங்களுக்கு வர்ற பையன்கிட்ட சிபிஎஸ்சி படிக்கிற பையன் ஒரு ஆவரேஜ் பையன் ஆன்சர் பண்ற அளவுக்கு கூட இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கி மார்க் வாங்கி வர்ற பையனால ஆன்சர் பண்ண முடியல. அது காரணம் என்ன, ஆரம்பத்துல இருந்து இப்படியே வந்துட்டான். ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இதுல இருந்து அதுக்கு மாறிக்கலாம், அதுல இருந்து இதுக்கு மாறிக்கலாம். அதுல எல்லாம் கவர்மெண்ட்ல எந்த இடர்பாடும் கிடையாது. அதாவது ஒரு சில பெரிய பள்ளிகள்ல என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா அவங்க சில ஸ்பெஷல் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, இப்படி இருந்தா தான் பையனுக்கு அட்மிஷன் கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஜெனரல் ரூல்ஸ்ல அதெல்லாம் கிடையாது. இதுல இருந்து அதுக்கு மாறிக்கலாம், அதுல இருந்து இதுக்கு மாறிக்கலாம். ஆமா, இல்ல இப்ப எங்களுக்கு அந்த ஹயகிரிவேஸ் ஸ்கூல், நம்ம ஹயகிரிவேஸ் ஸ்கூல்ல ஒரு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 25 பேர் வர்றானா 20 பேர் மெட்ரிகுலேஷன்ல இருந்து தான் வர்றான் இப்போ. ஏன்னா அந்த ஏரியாவில் சிபிஎஸ்சி பள்ளி கிடையாது.
அப்போ இவங்களுக்கு எப்படி அந்த அப்ரோச் கொடுத்தா இவன் பிக்கப் ஆக முடியுமோ அந்த மாதிரி தான் நாங்க கொடுப்போம். சரி சரிங்க சார். அது நீங்க வந்தீங்கன்னா ஒரே மாசத்துல அதை நீங்க உணர்ந்துடலாம். சரிங்க சார். உங்க ஸ்கூல்ல நான் கேள்விப்பட்டது உண்மையா தெரியலைங்க. சிபிஎஸ்இ சிலபஸ்ல நடத்துறாங்க. ஆனா சர்டிபிகேட் வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் தராங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க. அது வந்துங்க அவங்க சில விஷயங்கள் சில கேள்விகள் கேட்டதுக்கு அங்க பதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அது புது ஸ்கூலுங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ரெக்கார்ட் எல்லாம் ரெடி பண்ணி அப்ரூவலுக்கு இப்பதான் அப்ளை பண்ண போறோம். அது முறையே வந்து நம்ம 8th வரைக்கும் கட்டடம் கட்டி ஸ்ட்ரென்த் காமிச்சாதான் அப்ரூவலே கொடுப்பான். கட்டடம் கட்டி அப்ரூவல் வாங்கிட்டு அட்மிஷன் போடுறது ரூல்லயே கிடையாது. அதனால 8th இப்ப நாங்க அப்ளை பண்ணிட போறோம். இந்த இயர் எண்டுக்குள்ள இந்த கமிஷன் வருவான், வந்து பார்த்துட்டு நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கு தேவையான கட்டடமோ பிளே கிரவுண்டோ நிலமோ எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்துடும். அடுத்த 8th அடுத்த வருஷம் 9th 10th 11th 12th வரைக்கும் இந்த ஸ்கூல்லயே நாங்க கொண்டு வந்துருவோம். அதனால வந்து இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த விதமான பயமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்ததுன்னா அது சம்பந்தத்துக்கு நீங்க நேர்ல வாங்க, தெளிவான விளக்கங்கள் சொல்லுவாங்க. நன்றிங்க. ஓகே. அப்புறம் ரெண்டாவது, இப்ப நீங்க அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்ல அங்கிருந்து படிச்சு வர்ற ஆசிரியர்கள் இப்பவே நீட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பள்ளிகள்ல பல ஆசிரியர்கள் வந்து வெளி மாநிலத்திலிருந்து தான் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்படின்னா அதுல இருந்து என்ன தெரியுதுனாக்க அங்க நமக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த சிபிஎஸ்இ கல்வி முறையில ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இந்த நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன்ல. சோ அதை நம்மளும் கொண்டு வரணும். அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போனோம்னா தான் நம்ம அவங்களோட காம்படேட் பண்ண முடியும். நமக்குள்ளேயே காம்படிஷன் வச்சுக்கிறது பிரயோஜனம் இல்லை. அதர் ஸ்டேட் கூட காம்படேட் பண்ணோம்னா நம்ம அந்த சிபிஎஸ்இ கல்வி முறை தான் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். அதே மாதிரி அந்த முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சிலபஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், சமச்சீர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், சிபிஎஸ்இ கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அதனால குழந்தையோட எதிர்காலம் மாறிடும்னு சொல்ல முடியாது. அங்குள்ள கொஸ்டின்ஸ் தான் முக்கியம். அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறது தான் நமக்கு வந்து அங்க முக்கியம். சோ அதுல சிபிஎஸ்இ கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நாலேஜ் பேஸ்டா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மார்க் நிறைய பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா எல்கேஜிலேயே மார்க் 100க்கு 99 95 இப்படின்னு போட்டு அந்த குழந்தைக்கே மார்க்னா என்னன்னு தெரியாது, ஆனா ரேங்க்னு என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு ரேங்கையும் மார்க்கையும் கொடுத்து அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வேணா திருப்திப்படுத்தலாமா தவிர நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, எல்கேஜி யூகேஜி 1வது 2வது வரைக்கும் நல்லா படிச்சுதுங்க, மேல் கிளாஸ் வர வர ஒன்றும் சரியில்லைங்கிற மாதிரி தான் பொதுவாக கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது காரணம் என்ன, அந்த சிஸ்டம் தான். சிஸ்டத்தை ஒழுங்கா பண்ணா குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அப்புறம் அந்த ஸ்போக்கன் ப்ரொனவுன்சியேஷன், இங்கிலீஷ் பேசினா மட்டும் பத்தாது, அந்த ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம். அது இங்கிலீஷ்கார மாதிரி பேசினா தான் அதுக்கு உண்டான இது இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர்லயோ வெளிநாட்டு கம்பெனிக்கோ வேலைக்கு போகும்போது அவன் அதெல்லாம் பார்க்குறான். ஸோ அதுக்கும் வந்து நல்ல டீச்சர்ஸ் வேணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த டீச்சர்ஸ்ல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அது எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சேலரி நல்ல சேலரி கொடுத்து நல்ல டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றதுனால தான் அந்த கொங்கு நாடுக்குன்னு ஒரு நேம் நாங்கள் வச்சிருக்கோம். நீங்க நாமக்கல் ஏரியாவில் கேட்டாவே சொல்லுவாங்க, கொங்கு நாடுனாவே அங்கே இங்கிலீஷ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அங்கே அந்த நேம் இருந்தாலும் அங்கே நாங்கள் அந்த டொனேஷன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அதெல்லாம் எதுவும் வாங்க மாட்டோம். ஒரு டைம் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினா அதே தான். அதுபடி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கறத எங்களுடைய நிறுவனத்தினுடைய முக்கியமான நோக்கமே. இப்ப டி கூடலூர்ல பாத்தீங்கன்னா அந்த பாலிடெக்னிக் கல்லூரி, கொங்குநாடு பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது. அது 2010 இருந்து செயல்பட்டு வருது. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த பாலிடெக்னிக் வர்றவங்க மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 10வதுல மிக குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்கள நல்ல ஒரு 2 தடவை 3 தடவை 10th அட்டெம்ப்ட் அடிச்ச மாணவன் கூட அந்த பாலிடெக்னிக்ல ஒரு 85% பாத்தீங்கன்னா சென்ட வாங்கியிருக்கான். மேத்ஸ பாஸ் பண்ண முடியாத பையன் சென்ட வாங்கியிருக்கான். ஒரு டைம்ல 110 பேர் சென்டம், ஒரு செமஸ்டர் எக்ஸாம்ல 110 பேர் சென்டம் வாங்கினாங்க. அப்படின்னா அது காரணம் என்ன கேட்டா அந்த முறையான கல்வி முறை தான். அந்த முறையான கல்வி முறை கொடுக்கறதுனாலதான் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சாதனை பண்ண முடியுது. பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு போதனை முறை வேற, சிபிஎஸ்இ கல்விக்கு போதனை முறை வேற. ஏன்னா இது வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். சோ எதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணுவோம். இன்னொரு விஷயம், நீங்க இது வந்து புது ஸ்கூலா இருக்குது, டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ ஹலோ சொல்லுங்க.
கேக்குது சொல்லுங்க. ஹலோ, அதனால அந்த சிபிஎஸ்இ கல்வி முறைக்கு தேவையானதை நாங்க முறையா செஞ்சு கொடுப்போம். இது அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் தான் புதுசா தவிர இந்த கல்வி பணியில் இந்த நிர்வாகம் 30 ஆண்டு காலமாக இந்த அரும்பணியை ஆற்றி வருகிறது. அதுல நாங்க எல்லாருமே அந்த கல்வியாளர்களா இருக்கிறதுனால எதுக்கு என்ன செய்யணுமோ அதை உடனடியா ஒரு முடிவெடுத்து உடனே செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் போட்டோம்னா அவங்ககிட்ட குறை கேட்கறதுக்காக மட்டுமே மீட்டிங் போடுவோம். எங்களோட எய்மே அதுதான். பேரண்ட்ஸ் குறை கேட்டாதான் நம்ம அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கறதுல தான் நம்மளுடைய அந்த அப்ரோச்சே இருக்கும். அதே மாதிரி அந்த அந்த குழந்தைகளுக்கு மத்தியிலும் குழந்தைகள் அந்த ஆசிரியர்கள் இடத்துல தாங்க என்ன நினைச்சாலும் ஃப்ரீயா தன்னுடைய குறைய சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்கணுங்கிறது தான் நம்ம டீச்சர்ஸ் அந்த கான்செப்ட் வச்சிருப்போம். ஹலோ, சொல்லுங்க. நல்லது, சொல்லுங்க. சரிங்க. சரிங்க. எந்த கிளாஸுங்க? நம்மளது சிபிஎஸ்இ மாதிரி எல்லாம் இல்லைங்க. இது சிபிஎஸ்இ அப்ரூவல் தான் அப்ளை பண்ண போறோம். மெட்ரிகுலேஷன் வாங்கிட்டு சிபிஎஸ்இ நடத்துறதெல்லாம் கிடையாது. முழுமையான சிபிஎஸ்இ தான். ஒரு பேரண்ட் கூட என்கிட்ட கேட்டாரு, இந்த ஊர்ல சிபிஎஸ்இ ஸ்கூல் நீங்க ஆரம்பிக்கிறது சந்தோஷம். அவர் இந்த லோக்கல்காரரு கரிகாலி பக்கம் தான் கேட்டாரு. ஆனா இவங்க சிபிஎஸ்இக்கு எப்படி இந்த வில்லேஜ்ல கொண்டு டீச்சர்ஸ் போட்டு நடத்துவாங்கன்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டாரு. நாங்க எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். டீச்சருங்களை எங்க இருந்தாலும் டீச்சருங்களை அந்த சிபிஎஸ்இ டீச் பண்றதுக்கு சூட்டபிளா இருந்தா மட்டும்தான் நாங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். ஒண்ணு. ரெண்டாவது எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல்ல டீச்சர்ஸ் எங்க இழுவைக்கு ட்ரெயின் பண்ணி தான் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க விடுவோம். அவங்களுக்கு நாளுக்கு நாள் அவங்களுடைய டீச்சிங்ல எவாலுவேஷன் இருக்கும். அவங்க ஒன்ஸ் அப்பாயிண்ட் ஆயிட்டா அவங்க போய் அவங்க இஷ்டத்துக்கு நடத்திக்கலாம் விட மாட்டோம். டீச்சர்களுக்கு மரியாதை கொடுப்போம். டீச்சர்களை மரியாதையா வச்சுக்கணும். பேரண்ட்ஸும் டீச்சர்களை மதிக்கணும். பையன் டீச்சர்களை மதிக்கணுங்கிறலாம் நாங்க சொல்லுவோம். ஆனா அதே சமயத்துல டீச்சருங்க கிளாஸ்ல போய் பையங்களுக்கு தேவையான மாதிரி, இப்ப சிபிஎஸ்இனா அதுக்கு தேவையான மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத நாங்க எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது முழுமையான சிபிஎஸ்இ தான். தாராளமா நீங்க இங்க சேர்த்தலாம். நன்றிங்க. சோ அதனால இந்த பள்ளிக்கூடம் தான் புதுசா தவிர அதை நடத்துற நிர்வாகம் 30 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற நிர்வாகம். அதற்கு மேல சிபிஎஸ்இ நம்ம எங்க நாமக்கல் ஸ்கூல்ல கூட இப்போ ஒரு 5 வருடமா தான் நாங்க சிபிஎஸ்இ வச்சிருக்கோம். ஹலோ, சொல்லுங்க. இல்ல இல்ல, என்சிஆர்டி புக் தான் கொடுப்போம். அந்த பேசிக் புக் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன வருது அந்த புக் அப்படியே வாங்கி கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு மேல சில புக்ஸ் நாங்களா போட்டிருக்கோம். ஏன்னா நீங்க அந்த புக்கை எடுத்த உடனே இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த புக்கை நம்ம குழந்தைகளால ஃபேஸ் பண்ண முடியாது, படிக்க முடியாது, கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதுக்காக நாங்க சில புக் போட்டிருக்கோம். 1 or 2 புக்ஸ் நாங்க போட்டிருக்கோம். ஆனா முழுமையான சிபிஎஸ்இ தான், இதுல குழப்பமே கிடையாது. சிபிஎஸ்இ மட்டும் தான் அங்க நடத்த போறோம். ஆமாமா, ஜியோ 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 போட்டிருக்காங்க. அது முதல்ல 5th வரைக்கும் வேற பப்ளிகேஷன் புக் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட்லயே நீங்க இதுதான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில புக் ரொம்ப கடினமா இருக்கிறதுனால அதை பிரைவேட் கம்பெனிக்கு என்ன பண்றாங்க, அதை குழந்தைங்களுக்கு எளிமையா இருக்கிற மாதிரி சில புக்ஸ் எல்லாம் வருது. அது நல்ல பெரிய ஸ்கூல்லயே அந்த மாதிரி புக் எல்லாம் மாத்தி வாங்கி தர்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா அது சிபிஎஸ்இ புக்கா இருந்தா ஓகேனா, அவன் சிபிஎஸ்இல சிலபஸ் கொடுத்திருக்கான், அதுபடிதான் புக் போட முடியும்.
அந்த எழுதுற நடைமுறை வேணா கொஞ்சம் வேற மாதிரி இருக்குமே தவிர அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால நம்ம வந்து மெஜாரிட்டி வந்து அந்த சிபிஎஸ்இனுடைய கான்செப்ட் மாறாம தான் கொண்டு போவோமே தவிர இதுல பாதி அதிபாதிலாம் பண்ண மாட்டோம். புக்குங்க புக்குங்க ஆமா அதாங்க கவர்மெண்ட் புக் இருக்குங்க. நம்ம வந்து என்சிஆர்டி புக் தான் கொடுக்க போறோம். அந்த என்சிஆர்டி புக்ங்கறத சென்ட்ரல் கவர்மெண்ட் புக். அந்த புக் தான் கொடுத்து நடத்த போறோம். அதுக்கு மேலே 1 or 2 புக்ஸ் தருவோம்னு சொன்னேன் நான். ஓகே ரைட், தேங்க் யூ. சோ அதனால அந்த அந்த குழந்தைகள் வந்து அத ஈஸியா புக்க அணுகணும். அவங்க அதுக்கு சில நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சில புக்ஸ் எல்லாம் அடிஷனலா. கொங்குநாடு அகாடமி சிபிஎஸ்இ. We are enjoying Montessori teaching. Hygrivers Kongu Academy is the multifaceted school. Gaining practical knowledge in Montessori teaching. We are best at Rashtra our national language. Smart classroom towards digital India. We are literate in robotics too in Hygrivers School. High-tech labs for scientific experiments. Eminent training for competitive exams like NEET and IIT. Our teachers are well experienced and fluent in English. Our teachers are second parents. Hygrivers Kongu Academy provides an excellent atmosphere for your child to grow, enjoy schooling and learning and develop self-confidence. Sports for a healthy mind in a healthy body. Admission registration going on. Montessori and first standard to 8th standard. Higher Grievers Kongunadu Academy CBSE Day Kudalur Dindikkal district. சோ மாணவர்களுக்கு இன்னொரு முக்கியமான தகவல் நான் அவசியம் சொல்லி ஆகணும். ஹேண்ட் ரைட்டிங். ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல வந்து அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. குறிப்பா எல்லாருமே கர்சிவ் ரைட்டிங்னு ஒன்னு ஃபாலோ பண்றாங்க. அது கர்சிவ் ரைட்டிங் பாத்தீங்கன்னா நல்லா அந்த எழுத்துக்களை வந்து கரெக்டா கத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு வந்து பார்க்கும்போது நல்லா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. சில எழுத்துலாம் டிராயிங் போட்டு எழுதுற மாதிரியே இருக்கும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா அது கர்சிவ் ரைட்டிங் ஸ்டைல் வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆக மாட்டேங்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். கிளாஸ்ல ஒரு 30 பேர் இருக்கானா ஒரு 5-6 பேருக்கு ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும். இன்னொரு 10 பேர் ஒரு ஆவரேஜா எழுதுவாங்க. மிச்சம் 15 பேர் கண்ணிலேயே பார்க்க முடியாது. அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த 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 டிராயிங் போடுற மாதிரி ஓவியம் போடுற மாதிரி அதெல்லாம் வராது பசங்களுக்கு. ஸோ அதனால நாங்க வந்து எங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருப்போம், சிம்பிள் ஜாயினிங். அது கிட்டத்தட்ட கர்சிவ்ல 70% வரும். ஒரு சில மாற்றங்களை மட்டும் பண்ணி கிளாஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கிளாஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரே மாதிரி அழகா எழுதுற மாதிரி வைக்கணும். ஒரு 30 பேர் இருக்கானா 30 பேரும் ஒரே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய டார்கெட்டா வச்சு செயல்படுவோம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் நடத்தியோ அதுல எல்லாம் கொண்டு வர முடியாது. அதுக்குன்னு சில கஷ்டப்பட்டு சில எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா நிச்சயமா அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். நாங்க காமிச்சிருக்கோம் அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு அழகான ஹேண்ட் ரைட்டிங். அந்த மாதிரி தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிதான், வடிவங்களே இருக்காது. குழந்தைகள் எழுதும்போது பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்தெல்லாம் வடிவமே இருக்காது. சோ அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல முறையில் அந்த ஹேண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஹலோ, எஸ் டெல் மீ. சொல்லுங்க. இல்ல ஃபீஸ் கன்செஷன்லாம் நாங்க பெரிய லெவல்ல கொடுக்கலீங்க. அதாவது அது நீங்க நேர்ல வாங்க, அந்த ஃபீஸ் மேட்டர் நேர்ல பேசிக்கலாம். நம்ம ஸ்கூல்ல ஃபீஸ பத்தி நீங்க வந்து இல்ல அது ஒரு சில எல்லாம் சொல்லிருக்கோம் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்னால இந்த இயர் வர்றவங்களுக்கு முதல் வருஷம் வர்றவங்களுக்கு சில கன்செஷன் சொல்லியிருக்கிறோம். அந்த கன்செஷன் வந்து அப்படியே அவங்க அந்த ஸ்கூல் விட்டு முடிச்சு போக வரைக்கும் அதே பிளான்ல படிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதான கேக்குறீங்க? இல்ல அது வந்து நான் தான் இப்ப ஒரு பொதுவா மட்டும் உங்களுக்கு சொல்றேன். டீடைலா வேணா நேர்ல பேசிக்கலாம். இதுதான் விஷயம். அது அந்த
அந்த ஸ்கூல் விட்டு போக வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இயர் வர்றவங்களுக்கு அதே பிளான் தான். அப்புறம் 50% பஸ் ஃபீஸ் கன்செஷன் கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா, அதுவும் அப்படிதான். அது அப் டு இயர் எண்ட் வரலாம். யா அது அப்படிதான் அப்படிதான். சொல்லுங்க வேற ஏதாவது. ஓகே, என்ன தெரியாம இருக்காங்க? அதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். நீட் ஆஃப் சிபிஎஸ்இ எஜுகேஷன் தான் பேசிட்டு இருக்கோம். நான் இன்னும் கூட இருக்கிற டைம்ல சொல்றேன் நான் சில பாயிண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங். அதனால ஹேண்ட் ரைட்டிங் கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய பள்ளிகள்ல வந்து என்ன செய்யறாங்கன்னாக்க நிறைய ரைட்டிங் ஒர்க் கொடுக்குறாங்க வீட்டுக்கு. பேரண்ட்ஸ் வந்து குழந்தை வந்தா வீட்டுல வந்து நல்லா எழுதிக்கிட்டே இருக்குது எந்த நேரம் பார்த்தாலும் அப்படிங்கிறாங்க. அப்படி செஞ்சதுனால ஒரு பெரிய உபயோகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான், என்னுடைய அறிவு கெட்ட வரைக்கும். ரைட்டிங் ஒர்க் தேவைதான், அழகான ஹேண்ட் ரைட்டிங் தேவை, ரைட்டிங் ஒர்க் தேவை. ஆனா அளவுக்கு அதிகமா இம்போசிஷன் மாதிரி 4 டைம் 5 டைம் எழுத வைக்கிறது வந்து அது எந்த விதத்திலயுமே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பயன்பாடு உள்ளதா இருக்காது. அது ஏன்னா அது வந்து இம்போசிஷனை வச்சுதான் செய்யும், அது கான்சன்ட்ரேஷனா அதுல இருக்காது. அது வந்து பூரா வேற எங்கேயோ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு எங்கேயோ எழுதிட்டு இருக்கும். ஸோ அப்படி எழுத வைக்கிற ஒர்க்லாம் நம்ம ஸ்கூல்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. குறிப்பா 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹோம் ஒர்க்கு அதிகம் டிபெண்ட் பண்ண மாட்டோம் நாங்க. ஈவன் மெட்ரிகுலேஷன்ல நாங்க இருக்கும்போதே கூட அங்கேயுமே 3rd வரைக்கும் ஹோம் ஒர்க்கை டிபெண்ட் பண்ண மாட்டோம். குறிப்பா சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் அந்த விஷயமே ரொம்ப கம்மி தான். வீட்டுல வந்து பையன் டெக்ஸ்ட் புக்கை ஃபுல்லா படிப்பான். தமிழ் புக்குன்னா ஒரு லெசன் நடத்தியிருந்தாங்க, அந்த லெசன் எடுத்து சத்தமா வந்து உறக்க ஃபுல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி, உங்களுக்கு சத்தம் கேட்கற மாதிரி படிக்க சொல்றீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி சயின்ஸ் புக்கா எடுத்து வரியில இருந்து கடைசி வரைக்கும் சத்தமா படிக்கணும். படிச்சுக்கிட்டே வரும்போது இடையில இருக்கிற டெபினிஷன்ஸ் அது இதெல்லாம் வேணா கொஞ்சம் நோட் பண்ணி அவன் படிச்சு வச்சுக்குவான். அது கிளாஸ்லயே சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அதனால குழந்தைங்க அதிகம் படிக்கணும். நீங்க இப்ப இருக்கிற இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்கிட்ட நீங்க கொடுத்து பாருங்க, புக்கை கொடுத்து படிக்க சொல்லுங்க, ஒரு ஸ்டோரி புக்கை எந்த அளவுக்கு படிக்கிறான்னு பாருங்க. ஆனா இதே ஒரு சிட்டியில ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகிட்ட ஒரு ஸ்டோரி புக் கொடுத்தீங்கன்னா ஆசையா படிக்கும். இங்கிலீஷ் ஸ்டோரி புக் நான் சொல்றேன். சோ அந்த நகர்ப்புற மாணவர்களுக்கு இணையா நம்ம மாணவர்களை கொண்டுட்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரே டார்கெட். ஹலோ சொல்லுங்க. யார்கிட்டமா? யார்கிட்ட பேசணுங்க? ராஜன் சார் தான் பேசிட்டு இருக்கேன், சொல்லுமா. அதாம்மா, இதுல வந்து நான் முன்னாடியே அதான் ஒரு பேரண்ட் கேட்டப்ப சொன்னேன் நானு. இப்ப இதே வந்து ஒரு பையன் 10th சிபிஎஸ்இ படிச்சுட்டு ஹையர் செகண்டரி போறான் ஸ்டேட் போர்டுல. ஆனா அது வந்து கூட அப்போ அது வேற மாதிரி, அது மார்க் பார்க்கணும். 10th 12th எல்லாம் கொஞ்சம் மார்க் வேணும்னு பாப்பாங்க, அது வேற கேட்டகரி. இப்ப நம்ம மார்க் பாக்குறது இல்ல. ஒரு 8th வரைக்கும் நம்ம மார்க் எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. இப்ப நமக்கு என்ன தேவைன்னா பையன் சப்ஜெக்ட வந்து நல்லா வேகமா படிக்க தெரியணும், புரிஞ்சு படிக்கணும். படிச்ச பாடத்துல இருந்து ஏதாவது கேள்விகள் கேட்டா அவன் பதில் சொல்ற அளவுக்கு திறமையா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இன்னும் சொல்ல போனா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு குழந்தை படிக்கும் போது என்னவெல்லாம் வேணும் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ வேகமா படிக்க தெரியணும். மேத்ஸ்ல பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் தரவா தெரியணும். இது சிபிஎஸ்இ படிச்சாலும் சரி, மெட்ரிகுலேஷன் படிச்சாலும் சரி, தரவா இருக்கணும். இதுல இது இருந்தா அவன் எந்த கல்வி வேணாலும் அவன் படிக்கலாம் ஒரு பையன், மினிமம் எலிஜிபிலிட்டி. இதே 4th 5th வரும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 5th வந்து ஒரு பையன் மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கான், 6th சிபிஎஸ்இக்கு வரும்போது அவன் எப்படி வந்து சிலபஸை கவர் பண்ணுவான்னு நீங்க கேக்குறீங்க. போன கிளாஸ்ல என்ன படிச்சாங்கிறது அடுத்த கிளாஸுக்கு தேவையில்லை. ஆனா பையனுக்கு புக்கை பார்த்து வேகமா படிக்கிற திறமை இருக்கணும். அதுல இருக்கிற விஷயத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிற திறமை இருந்தா போதும், படிச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா மனப்பாடம் பண்றது, ஒரு நிமிஷமா, மனப்பாடம் பண்றதை விட பாடத்தை டெக்ஸ்ட் புக்கை படிச்சு அதுல சில கேள்விகள் கேட்கும்போது குழந்தைகளை ஆசையை ஆன்சர் பண்ணுது. 5 கேள்வி மனப்பாடம் பண்ணு சொன்னா குழந்தை புக்கை நோட்டை திறந்து வச்சுட்டு வெளியிலேயே வேடிக்கை பார்த்துட்டே வந்துருக்குது நிறைய குழந்தைங்க.
அதனால சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்காது, இஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எப்படிமா? ஆமா ஆமா அப்படிதான் சொல்றேன் நான். ஆனா ஒரு இதே பெரிய சிபிஎஸ்இ பள்ளியில சில அந்த குழந்தைங்க சில குறைகள் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா டிசிப்ளின் கொஞ்சம் கெடும். அது இல்லாம நம்ம பாத்துக்குவோம். ரொம்ப லிபரலா விடுறோம்னு பையன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி நம்ம விட மாட்டோம். அப்புறம் மெமரி பண்றதுங்கிறது ஒரு நல்ல கலை. இப்போ மெடிக்கல் போய் பையன் படிக்கிறான், அங்க போனா அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் பூரா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், நாங்க என்ன செய்யறோம், தமிழ்ல ஆங்கிலத்துல எல்லாம் அனைத்து போயம் இருக்கும் இல்லையா புக்ல, எல்லாத்தையும் ஓரளவு மனப்பாடம் பண்ணி அதுக்கு மார்க் கொடுத்துருவோம். இப்ப சிலப்பதிகாரம் வந்து சிலப்பதிகாரத்துல முதல் இருந்து கடைசி வரைக்கும் புக்கில் இருக்கிறது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், செய்யுல மட்டும். அப்ப மனப்பாடம் பண்றதுன்னா என்னங்கறத நாங்க கத்து கொடுத்துறோம். சோ அந்த மாதிரி இது இல்லாம எங்க மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எங்க சக்சஸுக்கு காரணமே உங்க மாதிரி யாராவது டெக்னிக்கலா தெரிஞ்சு சில விஷயங்கள் சொன்னா அதை எங்களுக்கு என்ன நீங்க சொல்றது நாங்க எடுத்துக்க மாட்டோம். அது பாசிட்டிவான விஷயமா இருந்தா நிச்சயமா அதை கன்சிடர் பண்ணி அதை ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே ஓகே ஓகேம்மா ஓகே தேங்க்யூ. ஸோ அதனால நம்ம கிட்ட வர்ற குழந்தைங்க ஏதாவது ஒரு வகையில பெனிஃபிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் எங்களுக்கு வேணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, அதனால இந்த நிகழ்ச்சியில வந்து என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசின நேயர்களுக்கு எனது நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த ஜெயம் டிவிக்கும் இந்த நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை எங்களது நிறுவனத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. கொங்குநாடு அகாடமி CBSE. We are enjoying Montessori teaching. High-Rivers Kongu Academy is the multifaceted school. Gaining practical knowledge in Montessori teaching. They are best at Rashtra our national language. Smart classroom towards digital India. We are literate in robotics too in High-Rivers School. High-tech labs for scientific experiments. Eminent training for competitive exams like NEET and IIT. Our teachers are well experienced and fluent in